எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ப்ளீஸ் கிட்டபி. ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதணும். அண்ட் தென் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அடுத்து வந்து மெயின்ஸு. இப்போ மெயின்ஸ் வந்து என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குரூப் 2 அப்படிங்கிறது போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. ஸோ குரூப் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரூப் 2வும் இருக்கு, அதே போல் 2ஏவும் இருக்கு. ஸோ என்ட்ரி போஸ்ட் அண்ட் தென் நான் என்ட்ரி போஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக குரூப் 2 அண்ட் தென் 2ஏ ஸோ ரெண்டுத்துக்கான ரிசல்ட்டும் ஒரே நாளில் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்போ நான் இன்னைக்கு நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகே, as per respective TNPC result declaration schedule படி as per latest status results of mind written examination published on 12th January 2024. ஓகே, அதாவது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி அது எப்போனா வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, இப்போது ரெண்டுமே ஒரே நாளில் விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படி. ஏன்னா இப்போ குரூப் 2 விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து குரூப் 2 எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஓகேங்களா, அப்படி இல்லாமல் ரெண்டுமே ஒரே நாளில் வந்துருச்சுன்னா அதுதான் நான் ஆல்ரெடி ஒரு ரெக்வஸ்ட் கூட வச்சிருப்பேன். பொங்கலுக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸ் வந்துன்னா நல்லா இருக்கும். ஓகேங்க, ஜனவரி 12 அவங்க வந்து அது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே நாளில் வந்துருச்சு நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணியாச்சுங்க. அதனால இப்போ கொஞ்சம் ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா ரைட், ஓகே, இப்போ கிளியர்னா ஓகேங்க, அதுக்குள்ள நம்ம போயிடலாம், அடுத்து என்னன்னு போயிடலாம். நாட் கிளியர் அப்படின்னா அடுத்து என்ன பிளான் பி அது போடுறது. ஆல்ரெடி ஒரு சில பேர் பிளான் பி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு சில பேர்லாம் எந்த பிளானுமே இல்லாமல் ரைட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனால் பிளான் பியோட இருக்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பாராட்டை தான் நான் பாராட்டு. ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ரெண்டுமே ஒரே நாளில் விட்டுட்டாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அடுத்து என்ன, இப்போ அடுத்து ரைட், ஓகே, இப்போ அடுத்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அது போடலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து அந்த பசங்க அடுத்து குரூப் 2 வரும்போது அடுத்து, ஓகேங்களா உங்களுக்கு, ஸோ இட்ஸ் அ காம்படிட்டிவ் ஃபீல்டு. சரிங்களா? அதனால ஒரு ரெக்வஸ்டா நான் வைக்கிறேன். ஸோ நீங்க ரெக்வஸ்ட் வச்சா கூட இந்த இடத்துல வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலங்கள் போயிட்டு இருக்கு. டைம் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஒன்னொன்னுக்கும் வெயிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஓகேங்களா? அதனால அது 2 பேர் விட்டாங்க அப்படின்னா ரைட், ஓகே, இந்த குரூப் ஓகேப்பா, குரூப் எழுதணும்ப்பா, கிளியர் ஆச்சுப்பா, ரைட், ஓகேப்பா, இப்போ குரூப் எழுதணும்ப்பா, கொஞ்சம் மார்க்கில் மிஸ் ஆச்சு, ரைட், ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன தொடர்ந்து டிஎன்பிசி படிக்கலாமா, இல்லை வந்து வேற ஜாபுக்கு போய் படிக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அது பொங்கல் டேஸ் அப்படிங்கிறப்போ தை பிறந்தாலும் வழி பிறக்கும், அதை நான் நம்புறேன் நான். அது நமக்கு அது இருக்க அந்த டியூரேஷனை நம்ம மாத்திக்கிறதுக்கு அது நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மாத்திக்கிறதுக்கு ஏன்னா நமக்கு டைம் வேணுங்க. நான் என்ன வச்சே நான் சொல்றேன். இப்போ டக்குன்னு சொல்லி அப்போ ரிசல்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, ரைட், ஓகே, அதுக்கும் நமக்கு டைம் தேவை. அடுத்து என்ன பண்ணணும், ஸோ அடுத்து எப்படி ப்ரொசீட், இப்போ இன்டர்வியூ போஸ்டா, அடுத்து இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன போகணும், அதுக்கு நிறைய மார்க் இன்டர்வியூஸ்லாம் போகணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் போகணும், அது எந்த இன்ஸ்டியூட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான ஒரு விசாரணைகள், அது நம்ம எல்லாருமே விசாரிச்சுட்டு போய் இப்படி இங்கே பண்ணிட்டு போகணும். இஃப் சப்போஸ் கிளியர் ஆகலை, இப்போ அடுத்து என்ன, இவ்வளோ நாள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இப்போ அடுத்து படிக்கணுமா இல்லை வேலைக்கு போகிறதா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏஜ் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறனால ஸோ இது ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குங்க. அது நான் இந்த வீடியோ பதிவு மூலம் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் வைங்க. ஓகேங்களா? அதாவது இதை பற்றி நீங்கள் நான் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சரிங்களா? பார்ப்போம். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கே வந்தாலும் ஓகே, அதாவது இன்னைக்கே வந்தால் கூட சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் நான். புரியுதுங்களா? அந்த ஒரு மைண்ட் தாட்ல, அதாவது ரிசல்ட்டை பற்றி தயவு செஞ்சு ஜென்ரலாக சொல்கிறேன், ரிசல்ட்டை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க. எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது. ஓகேங்களா? அதனால அதுதான் சொல்கிறேன், இன்னைக்கே ரிசல்ட் வந்தால் கூட உங்களோட நான் சந்தோஷப்படுவேன் நான் அதிகமாக. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஹோப் பாசிட்டிவ்லி.